கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே நேத்து ஸ்டேடியத்துக்குள்ளார வரும்பொழுது வாரிசு படத்துல வர விஜய் மாதிரி பாஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு கெத்தா வந்தாங்க. ஆனா எஸ்ஆர்எச் பசங்க கொடுத்த அடியில திரும்பி போகும்போது படிக்காதவன் படத்துல வர தனுஷ் மாதிரி எம்டி பேக தூக்கிட்டு இது எங்க அப்பன் கொடுத்ததுன்னு ஓடுவார்ல அந்த மாதிரி ஓடி போயிட்டாங்க. ஸ்கோர் போர்ட்ல எஸ்ஆர்எச் அடிச்ச 226 பார்த்தாங்க. 227 தான டார்கெட். இது நம்ம கிரவுண்ட், இறங்கி ஆடு கபிலான்ற மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாம சந்தோஷமா நாம இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு டப்பாவை திறந்து பார்த்தாங்க. ஆனா திறந்து பார்த்தா பீஸோட பிரியாணி இல்ல, அந்த இடத்துல பீஸ் இல்லாத குஸ்காவா இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வெறியாகும், அந்த அளவுக்கு வெறி ஆயிடுச்சு கேகேஆர் ஃபேன்ஸுக்கு. காரணம் என்ன தெரியுமா? கேகேஆர் 65 ரன்கள் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணது கேகேஆர் அணி தான். கொஞ்சம் கூட யோசிக்காம சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போலிங்க சூஸ் பண்ணிட்டாரு ரஹானே. ஆல்ரெடி ஒரு மேட்ச்ல தோத்து இருக்கிறதுனால செம்ம கான்ல இருந்தாரு. ஆனா எஸ்ஆர்எச் ஓட ஓபனர்ஸ் டிராவிஸ் ஹெட் 21 பாலுக்கு 46 ரன் அடிச்சாரு. இன்னொரு பக்கமா அபிஷேக் சர்மா 21 பாலுக்கு 48 ரன் அடிச்சாரு. இவங்க ரெண்டு பேரும் பேட்டிங் விளையாடின மாதிரி தெரியல. திருவிழாவுல ராட்டனத்தை வேகமா சுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. ராட்டனத்துக்கு உள்ள உட்கார்ந்தா என்ன ஆகும்? வாந்தி மயக்கம் வரும். அந்த மாதிரி போலர்கள் அத்தனை பேருமே பால போட முடியாத அளவுக்கு போதையாக்கிட்டாங்க சுத்தி சுத்தி அடிச்சு. வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி, முசரபானி இந்த 3 பேருமே பவர் பிளேல பால போடுறாங்களா இல்ல அட்ரஸ் சொல்லி பவுண்டரி லைனுக்கு அனுப்புறாங்களான்னு தெரியல. ஏன்னா பவர் பிளேல மட்டுமே 84 ரன் கொடுத்திருக்காங்க. அதே பவர் பிளேல அபிஷேக் சர்மா கிட்ட வருண் சக்கரவர்த்தி வாட்டமா மாட்டிக்கிட்டாரு. 2 ராட்சச 6, 3 தண்டர் 4. இதெல்லாம் பார்த்த வருணோட முகம் ஏதோ எக்ஸாமுக்கு படிக்காத வரவன் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா எப்படி திணறுவான் அந்த மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. ஆனா இந்த ராட்சச வெடிப்புக்கு நடுவுல ஒரு அதிசயம் நடந்துச்சு. அதாவது எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ் எல்லாருமே சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி போட்டு பொளந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவுல நம்மால சுனில் நரேன் உள்ள வந்து ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி 3 ரன்னை கொடுத்து 250 பிளஸ் போக வேண்டியதை கெடுத்துட்டாரு. 8th ஓவர்ல முசரபானி வந்தாரு. இஷான் கிஷன் காலி, அபிஷேக் சர்மா காலி, பவர் பிளேக்கு முன்னாடியே டிராவிஸ் ஹெட் காலி. யப்பா, ஒரு வழியா காட்டெருமை கூட்டத்தை களைச்சிட்டோம்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க கேகேஆர் டீம். அங்க ஒருத்தன் வந்தான், நம்ம ஒரு சிங்கம் நிதிஷ்குமார் ரெட்டி. இவர் அடிச்சதெல்லாம் பார்த்தா சைலண்டா இருக்கிற பாம்பு சரியான நேரத்துல படம் எடுத்து கொத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல 24 பாலுக்கு 39 ரன் அடிச்சு நான் ஜோபியல்னு நிரூபிச்சாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிதிஷ்குமார் ரெட்டி படம் காட்டினாரு. செகண்ட் பார்ட்ல இன்னொருத்தர் வந்தாரு. இவர் பேட்டிங் வந்தாலே ஸ்டேடியத்துல இருக்கிற சேஃப்டி கிளாஸ்லாம் வைப்ரேட் மோடுக்கு போயிடும். வேற யாரு? கிளாசன் தான். இவர் அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸுமே கல்யாண வீட்டுல மொக்கையா சாப்பாடு போடுவாங்கன்னு பார்த்தா மொத்த பந்திக்கும் மட்டன் பிரியாணி போட்ட மாதிரி இருந்துச்சு. 35 பாலுக்கு 52 ரன் அடிச்சு சிங்கத்துக்கிட்ட மான் மாதிரி ஓட விட்டாரு கேகேஆர் பவுலர்களை. கேகேஆர் சைட்ல முசரபானி 4 விக்கெட் எடுத்துட்டு கடையை சாத்திட்டு போங்கடான்னு சொல்ல பார்த்தாரு. ஆனா அப்படி சொல்ல முடியாதே. சொன்ன அந்த கதை எப்படி தெரியுமா இருக்கும்? பைக்கை மொத்தமா அடிச்சு நொறுக்கிட்டு டூம மட்டும் புதுசா வச்சிருந்த கதை தான் அது. கேகேஆருக்கு எஸ்ஆர்எச் கொடுத்த டார்கெட் 227. இந்த டார்கெட்டை எந்த டீமா இருந்தாலும் சேஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா கால் நடுங்கும். ஆனா கேகேஆர் ஓபனர்ஸ் பர்టిక్యులரா ஃபின் ஆலன் மொத்த சரக்கையுமே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே இறக்கிட்டாரு. நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. 18 வயசுல ரகுவன்ஷி 29 பாலுக்கு 52 ரன் அடிச்சிருந்தாரு. புது பைக்கு செகண்ட் கியர்ல கூட ஃபாஸ்டா போகல அந்த மாதிரி செமையா ஆடிட்டு இருந்தாரு. கேகேஆர் பேட்ட படத்துல வர ரஜினி மாதிரி கம்பேக் கொடுத்துட்டாங்க. கிளைமாக்ஸ் வரைக்கும் போல பாதியிலே இந்த மேட்ச் புட்டுக்குச்சு. ரகுவன்ஷி கோமாவுக்கு போன மாதிரி பால் எங்க போகுதுன்னே தெரியாம ரிங்க் அடிச்ச பாலுக்கு ரன் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. ரிங்கு சிங் அடிச்ச 35 ரன் கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி இந்த டார்கெட்டுக்கு அது யூஸ் எல்லாமே போயிடுச்சு. கேகேஆரோட சேசிங்க மொத்தமா முடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா உனத்கட்டு தான். அதாவது பழைய பைக்கா இருந்தாலும் மைலேஜ் பக்காவா கொடுக்குன்ற மாதிரி இவர் 3 விக்கெட்டை எடுத்து கேகேஆரோட முதுகெலும்பையே உடைச்சிட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டி நானும் ரவுடி தான்ற மாதிரி நானும் பவுலர் தான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மொத்தமா கேகேஆர் டீம் அடுக்கி வச்ச சீட்டு கட்டு தட்டுனா எப்படி சரியுமோ அந்த மாதிரி விக்கெட்டுகளை சரிய விட்டுச்சு. அப்படி சரிய விட்டதுனால 65 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க எஸ்ஆர்எச் அணி. இது எஸ்ஆர்எச் ஓட வெற்றி மட்டும் கிடையாது, மத்த டீமுக்கான வார்னிங். அதுவும் இல்லாம கேகேஆர் எங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறோம்னா நீங்க தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.